Hi everyone, Assalamu alaikum. நாங்கள் எங்கே சரி வெளியில் போனோம் ஒரு 1 மந்த்துக்கு 2 மந்த்துக்கு கொஞ்சம் நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து தூரமாகி போனேன்டா போன எக்ஸைட்மெண்ட்டில் ஒரு 10 to 15 days வந்து அங்கே இருக்கிற ஃபுட்டை ட்ரை பண்ணுறோண்டு. அதுக்கப்புறம் போக போக எங்களுக்கு வந்து நாங்கள் வளமையாக தின்ற எங்களோட கம்ஃபர்ட் ஃபுட் தான் வந்து எங்களுக்கு கிரேவிங் வரும். அது மாதிரி தான் எங்களுக்கும் எங்களை சுற்றி நிறைய சூப்பர் மார்க்கெட் சேர்ந்து அப்படின்றாலும் எங்களுக்கு கிரேவிங் வர வந்து ஸ்ரீலங்கன் ஃபுட்டுக்கு தான். சூப்பர் மார்க்கெட்ஸ் நாங்கள் இருக்கிறதுக்கிட்டே இல்லை, ஆனால் அது லண்டனில் இருக்கிற கிட்டத்தட்ட நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 2 hours டிரைவிங் டிஸ்டன்ஸ். 1 மந்த்துக்கு ஒருக்கா அப்படி இல்லாட்டி 2 மந்த்துக்கு ஒருக்கா, சம்டைம் 3-4 மந்த் அப்படி இருக்கும். அப்படி கிடைச்சிற டைம்ல மாதிரி போயிட்டு கொஞ்சம் கூடுதலாகவே க்ரோசரி எப்போவுமே எடுத்துக்கொண்டு வர வந்து ஸ்டாக் பண்ணி வைக்கிறா தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் போகிறது மாதிரி தான் அது ரூட்டின் வர. ஸோ அப்படி போன ஒரு நாள் என்ன க்ரோசரிஸ் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். தேவையான க்ரோசரிஸ் எல்லாம் நான் நோட் பண்ணி வச்சேன் யாஃபம் வர டைமில். லண்டன் போய்த்துட்டு வரதுக்கு ஒரு ஃபுல் டே அப்படியே பொதுவாக முடிகிறேன். ஸோ நெக்ஸ்ட் டேக்கு வந்து டயர்டில் குக் பண்ண தேவையில்லாண்டு எப்போவுமே வந்து இடியாப்பம் எடுத்துக்கொண்டு வரேன். கரீஸை வந்து குக் பண்ணி வச்சுட்டு இப்போ பார்க்குறேன். அப்போ நாங்கள் போய்த்து வந்து நெக்ஸ்ட் டேக்கு வந்து அது நல்ல யூஸ் ஆகும். ஸோ இடியாப்பத்துக்கு வந்து சிக்கன் கறியும் நல்லைக்கும் தால் கறியும் நல்லைக்கும். அதனால் வந்து நான் ரெண்டையுமே குக் பண்ணி வைக்க பார்க்குறேன். இப்போ நாங்கள் நாளைக்கு தான் லண்டன் போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இன்றைக்கு ஈவினிங் வந்து இதெல்லாம் செஞ்சு வைக்கிறேன். அப்போ ஈஸி ஆகிக்கும். மார்னிங் கிளம்பி ரஷ் ஆகிக்கொண்டு குக் பண்ண எல்லாம் தேவையில்லை. நாங்கள் லஞ்சை வீட்டில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் போகிற பிளானில் இருக்கிறேன். ஸோ நான் வந்து 2 கறியுமே வந்து இடியாப்பத்துக்கும் எங்களை வச்சு தின்னலும், அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் டே போகிற லஞ்சுக்கும் வந்து ஸோ அதுக்கும் சேர்த்தே நான் இது குக் பண்ணியே வைக்கிறேன். அப்போ எனக்கு வந்து ரைஸை மட்டும் வச்சு கொள்ளையிலும். மிச்சம் சிம்பிளான ஒரு சிக்கன் கறி தான் நான் வந்து பார்க்குறேன். அதுக்கு நான் வந்து பேனில் ஆயில் சேர்த்திக்கிறேன். 2.5 டேபிள்-ஸ்பூன் மாதிரி ஆயில் சேர்த்துட்டு அதுக்கு வந்து மஸ்டர்ட் சீட்ஸ், ஃபெனல் சீட்ஸ், கியூமின் சீட்ஸ் எல்லாமே வந்து 1 டீஸ்பூன் மாதிரி சேர்க்குறேன். உங்கள்கிட்ட வந்து கறி லீஃப், ரம்பை அப்படி வேணும்டாலும் உங்களுக்கு சேர்க்கலாம், நல்லைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள்-ஸ்பூன் மாதிரி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அது கொஞ்சம் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் 1/2 அனியனும் நான் 1/2 டொமேட்டோ மாதிரி சேர்த்திக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நான் அந்த ஆயிலுக்கே வந்து சில்லி பவுடர் 1.5 டீஸ்பூன் மாதிரி சேர்க்குறேன்.
சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து வேறையாக வாஷ் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை தான் சேர்க்குறேன். நான் இந்த இடத்துல ஒரு 400 கிராம் மதர் சிக்கன் சேர்த்திப்பேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு மசாலா பவுடர்ஸை சேர்க்குறதுக்கு ஸ்டார்ட் ஆகினா சரி. டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். கறி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். சில்லி பவுடர் நான் முதல்ல கொஞ்சம் சேர்த்தேன். ஸோ இது கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி சேர்க்குறேன். அதுக்கு பிறகு கியூமின் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். அதுக்கு பிறகு கொரியாண்டர் பவுடர் 2 டீஸ்பூன் மாதிரி சேர்க்குறேன். அண்ட் ஃபெனுக்ரிக் சீட்ஸ் வந்து லெஸ் தென் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டுக்கு தேவையான சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி வச்சா சரி தண்ணி ஊற்றுறதுக்கு முத. நான் வந்து பெருசாக க்ரீன் சில்லி அப்படியெல்லாம் சேர்க்கறல. காஞ்ச கொச்சிக்காயும் தான் நான் சேர்க்குறேன், எனக்கிட்ட இல்லை. அதெல்லாம் நான் நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோகோனட் மில்க், திக் கோகோனட் மில்க் 1 கப் மாதிரி சேர்த்து நான் மறுபடியும் மூடி வைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்டா தண்ணி ஊற்றலும், ஆனால் நான் கோகோனட் மில்க் இன்றைக்கு சேர்க்குறேன். சேர்த்து அதில் தான் வந்து நான் சிக்கனை வேக வைக்க பார்க்குறேன். இன் பிட்வீன் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொண்டா சரி. ஒரு 15 மினிட்ஸில் மாதிரியே சிக்கன் வெந்து வந்துடும். அதுக்கு பிறகு வந்து நான் என் குக்கரை ஆஃப் பண்ணுறேன். எலக்ட்ரிக் குக்கர். ஸோ ஆஃப் பண்ணினாலும் அந்த ஹீட் அப்படியே இருக்கும். இது வந்து போரண்ட் எடுத்த வீடியோ. நான் மார்னிங்கோட என்ன செஞ்சேன்னா ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி வச்சேன். சரியாக பார்த்தா நான் வந்து ப்ரீவியஸ் டே தான் செஞ்சுக்கணும், ஆனால் என்ன டைம் ஈக்கல்ல. ஃப்ரிட்ஜ் வந்து நான் எப்போவுமே வந்து என்ன செய்கிறேன்டா, நான் இன்றைக்கு க்ளீன் பண்ணால் நான் நாளைக்கு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா அது கொஞ்சம் மறுபடியும் மிஸ் ஆகி தான் நான் மறுபடியும் க்ளீன் பண்ணுறேன். ஸோ என் ஃப்ரிட்ஜ் வந்து பெருசாக டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈக்கல்ல. நான் அதை வெஜிடபிள் ட்ரேயை மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எல்லாம் ஒதுக்கி வச்சேன். ஏன்டா நாங்கள் போய்த்தா நான் எப்படியுமே நிறைய வெஜிடபிள்ஸ் கொண்டு வரேன். ஸ்ரீலங்கன் வெஜிடபிள்ஸ் எடுக்கிற ஐடியாவில் தான் நிற்கிறேன். ஸோ இப்போ ஃப்ரிட்ஜில் இருக்கிற வெஜிடபிள்ஸை மட்டும் நான் கொஞ்சம் ஒதுக்கி வச்சேன். அப்போ தான் அங்கே நான் லண்டனில் போய்த்து ஷாப்பிங் பண்ணி கொண்டு வர திங்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் இடம் வச்சுட்டு போனால் தான். லஞ்ச் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்லேருந்தே லீவ் பண்ணினேன். ஸ்ட்ரைட்டாக போனது லைப்ரரிக்கு தான். ஏண்டா என்ன புக்கை ரிட்டர்ன் பண்ணணும். பொதுவாக கிட்ஸ்ட புக்ஸ் அப்படின்னா 3 months டைம் இருக்குது ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு. ஆனால் பெரியவங்கள்ட புக் அப்படின்னா வந்து 3 weeks தான் டைம் தரேன். ஸோ எந்த புக்கை ரிட்டர்ன் பண்ணணுன்றதுக்காக நான் முதல்ல போய்த்து லைப்ரரியில் வந்து புக்கை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் புக்ஸ் எடுத்துக்கொண்டு நாங்கள் நேராக வந்து லண்டனுக்கு தான் போனேன். இப்போ முதல்ல செஞ்ச வேலை டின்னர் எடுத்தது தான். இந்த ஒரு 6-6:30 ஆகவே. ஸோ அது டின்னர் டைம். எப்போவுமே சேம் மெனு தான் ஆர்டர் பண்ணுறதும் நல்லா இருக்கும். அதோட வந்து எப்போவுமே வந்து இது ஃபில்டர் காஃபி, இதுவும் நல்லா இருக்கும்.
டின்னர் எடுத்துட்டு 2 ஷாப்புக்கு அங்கிட்டு தான் அந்த ஸ்ரீலங்கன் க்ரோசரி ஷாப்பும் விற்கிறேன். நாங்கள் அதுக்கு தான் போனேன். போய்த்து அங்கே கொஞ்சம் க்ரோசரிஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு வரக்கிட்டே வந்து ஒரு 10-10:30 மாதிரி இருக்கும். ஸ்ரீலங்காவில் ப்ரைஸஸ் வந்து கூடினா இங்கேயும் வந்து அதுக்கான ப்ரைஸ் கூடும். இப்போ ஸ்ரீலங்காவில் நூடுல்ஸ் ஹரிச்சந்திரன் நூடுல்ஸ் பேக்கெட்டோட ப்ரைஸ் ஒரு வேளை கூடினா இங்கேயும் கூடும். ஏன்னா அங்கேருந்து தான் இங்கே வர்றது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் வந்து ப்ரைஸ் கூடும். இதெல்லாம் நான் எடுத்தேன். எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. ஸோ நான் கொஞ்சம் கூடுதலாகவே எடுத்துக்கணும் வந்து. அப்போ எவ்ரி மந்த் போக தேவையில்லை. இது ஒரு 2 month 3 monthக்கு இது போதும். இதில் பார்த்திக்கும் நான் வந்து ஃபிஷ் டின் எல்லாமே எடுத்தேன். தோசை மிக்ஸ் மட்டும் ஒரு பேக்கெட் தான் இருந்தேன். நான் மெயினாக போன தோசை மிக்ஸும் இடியாப்பம் பேக்கெட் ஒண்டிக்கிறேன். அது ஒரே ஒரு பிராண்ட் தான் எனக்கு சரி வரதிக்கிறேன். ஸோ அங்கே போனால் அது இல்லை. நிறைய திங்ஸ் வந்து எங்களுக்கு இங்கே கிடைச்சும். ஆனால் வந்து மெயினான திங்ஸ் லைக் ஸ்ரீலங்கன் சோயா மீட் பேக்கெட், அதே மாதிரி ஹரிச்சந்திரன் அந்த நூடுல்ஸ், அது கொத்தமல்லி பேக்கெட், எங்களுக்குன்னு ஒரு கம்ஃபர்டான ஃபுட் இருக்கும் தானே, அதெல்லாமே இருக்காது. ஸோ மெயினாக போனால் அதுகளைத்தான் எடுத்துக்கொண்டு வரேன். அதோட வந்து இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கண்டை எடுக்கிறது, அதே மாதிரி அதுகளையும் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு வரேன் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. நான் வந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண மாதிரியே கபட்ஸையும் கொஞ்சம் ஒதுங்க வச்சுட்டு தான் போனேன். அப்போ தான் இது நிறைய க்ரோசரிஸ் எல்லாம் கொண்டு வந்துக்கிறதே. சில்லி பவுடர் எடுத்து, கொரியாண்டர் பவுடர், பெப்பர் பவுடர்ஸ்னு எல்லாமே எடுத்து, கியூமின் மட்டும் நான் எப்போவுமே வந்து வீட்டில் தான் அரைச்சி எடுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் அது நல்ல மாதிரி. நான் மில்க் பவுடரும் எடுத்தேன். மில்க் பவுடர் நான் பெருசாக அப்படி டீ அப்படி ஒன்றுக்கு நான் யூஸ் பண்ணுறதில்ல. மில்க் பவுடர் நான் யூஸ் பண்ணுறேன் பன் செய்கிற அப்படி பேக்கிங் ஐட்டம்ஸுக்கு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் சும்மா நார்மல் மில்க் பவுடர் பேக்கெட் ஒன்று எடுத்துக்கொண்டு வந்தேன். அதே மாதிரி கொஞ்சம் எசன்ஸும் நான் கண்டு அதையும் எடுத்துக்கொண்டு வந்தேன். காடமம் எசன்ஸ் வந்து டெசர்ட்ஸுக்கு நல்லா இருக்கிறேன். ஸோ நான் அதுவும் கண்டு எடுத்துக்கொண்டு வந்தேன். அதோட வந்து கோகோனட் மில்க் பவுடரும் நான் மெயினாக யூஸ் பண்ணுற கீ ரைஸ் அப்படி எல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன். மெயினாக நான் கோகோனட் மில்க் யூஸ் பண்ணுற டின் தான். அதனால் இதான் எனக்கு மிச்சம் ஒரு 6 monthக்கான எனக்கு இருக்கும் 1 கிலோ பேக்கெட். இது வந்து ஒரு ஹெனா கோன் உண்டு. ஏன் எடுத்தேன்னு சொல்லி எனக்கு தெரியா. கண்ட எடுத்த வச்ச தெரியுமாண்ட ஒரு டொட் சரி வைக்க தெரியா. வெஜிடபிள்ஸும் நான் கொஞ்சம் கூடுதலாகவே வாங்கிட்டு வந்தேன். நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து பெருசாக ஃப்ரெஷ்ஷிக்கல்ல. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத மட்டும் பார்த்து எடுத்துக்கணும். அந்த அதில் புடலங்காய், கறிக்கொச்சிக்காய், வல்லாரி, குட்டுக்கொள்ளாண்டு சொல்கிற அதெல்லாம் இங்கே இருக்காது. ஸோ இங்கே இல்லாததுகளை பார்த்து நான் அங்கே எடுத்துக்கணும் வந்தேன். இது வந்து என்ன ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணினது. நான் எப்போ போனாலுமே இப்படி ஒரு பேக்கெட் எடுத்துக்கொண்டு வரேன். வாழைப்பூவை வந்து இப்படி வதக்கின மாதிரி வச்சுக்கிறேன். நல்லா டேஸ்ட். அது ஆல்ரெடி செஞ்சு ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன்.
நீங்கள் ஒருவேளை யூகேல இருக்கிற அக்கால் ஸ்ரீலங்கன் க்ரோசரி ஷாப் தெரிஞ்ச நல்ல ஷாப் இருந்தால் ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ் ஓ இன்ஸ்டாகிராம். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஷாப் சீலன் தான். நாங்கள் அங்கே தான் போனேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச என்ன மாதிரி ஷாப்ஸ் இருந்தால் ப்ளீஸ் லெட் மீ நோ. ஸோ எங்களுக்கு அதை ஷாப்புக்கும் போய் பார்க்கலுமே என்னென்ன க்ரோசரிஸ் அங்கேயும் கேட்குற அப்படின்ட்டு. இந்த வீடியோ இவ்வளோ தான். ஹோப்ஃபுல்லி நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணிக்கும்னு நினச்சிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரங்காட்டியும் டேக் கேர், பாய்.